பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். அரக்கோணம் ரயில்வே இருப்பு பாதை காவல் நிலையத்தில் ரயில்வே காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு திடீரென ஆய்வு மேற்கொண்டார். ஏடிஜிபியாக இருந்த சைலேந்திரபாபு அண்மையில் ரயில்வே டிஜிபியாக நியமிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து பல்வேறு ரயில் நிலையங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அரக்கோணம் ரயில்வே காவல் நிலையங்களில் உள்ள வருகை பதிவேடுகளை ஆய்வு செய்தார். அப்போது புகார் அளிக்க வருபவர்களிடம் ஆய்வாளர் இல்லை, துணை ஆய்வாளர் இல்லை என்று கூறி அலைக்கழித்து அலையவிட வேண்டாம் என்றும் அங்குள்ள காவலர்களுக்கு அறிவுரை வழங்கினார். தேமுதிகவிற்கு கள்ளக்குறிச்சி தொகுதியை ஒதுக்கியதால் அப்பகுதி தேமுதிக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்ந்தனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிக போட்டியிட உள்ளது. இதனை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி தேமுதிக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் மக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இதில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொருளாளர் கருணாகரன், அவைத்தலைவர் கோமுகி முருகன், மாவட்ட துணை செயலாளர் விஜயகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்ற தொகுதியில் புறநகர் மாவட்ட துணை செயலாளர் கருப்பு வைரம் தலைமையில் தேமுதிக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் தேமுதிக போட்டியிட உள்ளதால் அப்பகுதியில் நிற்கும் வேட்பாளரை வெற்றியடைய செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே வைக்கோல் ஏற்றி வந்த லாரி திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திங்களூர் கிராமத்தில் மாட்டு தீவனத்திற்காக வைக்கோல் ஏற்றி சென்ற லாரியின் மீது மின்வயர் உரசியதால் தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காணப்பட்டது. திருப்பூரில் தேர்தல் ஆணையம் சார்பாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா அலுவலகத்தில் உதவி தேர்தல் அலுவலர் முருகன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தேமுதிக மாவட்ட அவைத் தலைவர் மயில்சாமி மற்றும் அதிமுக, திமுக, மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற பல கட்சிகள் கலந்து கொண்டன. இதில் தேர்தல் விதிமுறைக்கான பொது இடங்களில் தேர்தல் தொடர்பான சின்னம், கொடி அகற்றுதல், சுவரில் எழுதுவது, விளம்பரங்கள் செய்வது போன்றவற்றை அமைப்பதற்கு முன்பு தேர்தல் அதிகாரியிடம் அனுமதி பெற வேண்டும் என்று கூறப்பட்டது. ராமநாதபுரம் மீனவர்களை தேவேந்திர குல இனத்தில் சேர்க்க அரசு முடிவு எடுத்துள்ளதால் இதனை விரும்பாத அப்பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். இப்பகுதியில் 7 பிரிவை சேர்ந்த மீனவ மக்கள் 5000 ஆண்டுகளாக எம்பிசி என்ற பிரிவின் கீழ் இருந்தனர். ஆனால் தற்போது இவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க அரசு முடிவு செய்துள்ளது. இதனை பல்வேறு கட்டங்களிலும் அரசுக்கு இந்த இன மக்கள் எடுத்துரைத்தும் பல மனுக்கள் கொடுத்தும் வந்த நிலையில் எந்த முடிவும் எடுக்கப்படாததால் இவர்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு தெரிவித்துள்ளார். சீர்காழி அருகே மின் இணைப்பு கொடுக்க 2 லட்சம் பணம் இல்லாததால் 9 ஆண்டுகளாக மின்சாரமின்றி கிராம மக்கள் இருளில் தவித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே எருக்கூர் கிராமம் கணேசன் நகரில் 60 குடும்பங்களுக்கு இலவச பட்டா வழங்கப்பட்டது. இந்த இடத்தில் 6 குடும்பத்தினர் மட்டும் கூரை வீடு கட்டி வசித்து வந்த நிலையில் அவர்களுக்கு மின்சாரம், குடிநீர், மின் இணைப்பு என 9 வருடங்களாக எதுவுமே இல்லாத நிலை உள்ளது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. எனவே அரசு உடனடியாக மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என தேர்தலை புறக்கணிப்போம் என அறிவித்துள்ளனர். தோப்பு வந்திருக்கு, இடம் கொடுத்து எங்களுக்கு வீடு கட்ட முடியல. எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, கரண்ட் வசதி கிடையாது. புள்ளியோ படிக்கிறதுக்கு போகிறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது. எங்களுக்கு கரண்ட்டும் தண்ணி வசதியும் செஞ்சு கொடுக்கணும். 9 வருஷமாக எங்களுக்கு வீடு கட்டணும். புள்ளியோலை வச்சுக்கிட்டு ரொம்ப வயசுக்கு அந்த புள்ளியோலை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு இந்த உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கோடி கும்பிடு. நாங்கள் வாடகைக்கு இருந்துக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகள் அனைவரையும் தூக்கிலிட வலியுறுத்தி கோவை பாரதியார் பல்கலைக்கழக மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் கல்லூரி வாயில் முன்பாக மாணவர்கள் தரையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பினர். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய நீதி கிடைக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் மாணவர்கள் தெரிவித்தனர். வெளியே வா பெண்ணே, தப்ப விடாதே, தப்ப விடாதே, தவறு செய்தவனை விடக்கூடாது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தண்டனையா?
கொடு. இந்திய சுதந்திரத்தை பாதுகாப்பு கொடு. பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு எதிராக ராமநாதபுரம் அருகே ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்க வலியுறுத்தப்பட்டது. பொள்ளாச்சியில் நடைபெற்ற பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை மோசமான காட்டு மிராண்டித்தனமான சம்பவம் என பாஜக எம்பி இலகணேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கண்டறிந்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மோடியின் சாதனைகளை மக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரிக்கப் போவதாக கூறினார். மேலும் பிரதமர் மோடி தனது பெயருக்கு முன்னால் சௌகிதார் என போட்டுக் கொண்டது குறித்த கேள்விக்கு நகைச்சுவையாக பதிலளித்தார் இலகணேசன். இந்த தேர்தலில் 40 தொகுதிகளிலும் ஈடுபாடு உள்ள ஒரு கட்சி இருக்குமானால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். காரணம், இந்த தேர்தலே பிரதமராக நரேந்திர மோடி ஆக்குவதற்காகத்தானே. அது நல்ல வார்த்தை. இப்போதான் நான் வரும்பொழுது ஒரு நண்பர் ஒருவர் ஒப்புறானே நான் சத்தியமா காவல்காரன், நீ ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரன் எம்ஜிஆர் பாட்டை நினைவுபடுத்தி இப்போதான் இறங்குறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி தான் பார்த்தேன். நான் நரேந்திர மோடி பாடுவதாக நீங்கள் கற்பனை செய்து நீங்கள் படம் வரையலாம். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள அணைக்கரை கோட்டலம் கிராம மக்கள் தங்கள் கிராமத்திற்கு பள்ளிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்தி தரக்கோரி கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்குள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டு மாணவர்களின் நலன் கருதி பள்ளி அமைக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை செய்து கொடுக்காததால் தேர்தலை புறக்கணிப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். அணைகரை சொந்தமான அணைகரை கோட்டலம் அருகாமையில் உள்ள 65 நீர்நிலை புறம்போக்கு உள்ளதால் தனிப்பட்ட நபர்கள் கையாண்டு வருவதால் இதை முறையாக கலெக்டரிடம், ஆர்டிஓவிடம், தாசில்தாரிடம், வட்டாட்சியரிடம் மனு கொடுத்து முறையாக படிவம் 1, படிவம் 7, படிவம் 6 அனுப்பியும் அதன் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு காலதாமதம் பண்ணிட்டுருக்காங்க. யான்னு தெரியல, ஒரு பட்சமாக பண்ணுறாங்க. இது என்னன்னு தெரியல. இதனால் நாங்கள் மக்கள் மக்களவை தேர்தலை புறக்கணிக்கிறோம். எங்களுக்கு ஓட்டு ஐடி, வாக்காளர் அட்டை, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களுக்கு தேர்தல் வேண்டாம். எங்கள் மக்கள் கோரிக்கை நிறைவேற வர எங்களுக்கு தேர்தல் வேண்டாம். எங்களுக்கு எதுவும் வேண்டாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே மல்லிகார்ஜுனா துர்கம் கிராமத்தில் பழமை வாய்ந்த சிவன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு அங்கு எருதாட்ட விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட 100க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் மற்றும் இளைஞர்கள் பிடித்து அடக்கி பரிசுகளை அள்ளி சென்றனர். இந்த விழாவில் மாடுபிடி வீரர்களின் பிடியில் சிக்காமல் சீறி பாய்ந்த காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் மாடுகள் முட்டியதில் 10க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் லேசான காயங்கள் அடைந்தனர். கிருஷ்ணகிரியில் நாடாளுமன்ற தேர்தலின் போது 100% வாக்களிக்க வலியுறுத்தி பொதுமக்களிடம் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் வாக்குப்பதிவில் தவறாமல் வாக்களியுங்கள், வாக்களிப்பது ஜனநாயக கடமை என்பன உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மேலும் வாக்களிப்போம், ஜனநாயகத்தை காப்போம் என்ற விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை பேருந்து மற்றும் ஆட்டோ போன்ற வாகனங்களில் ஒட்டப்பட்டது. திண்டிவனத்தில் இருவேறு இடங்களில் கடத்தி வரப்பட்ட 2500க்கும் மேற்பட்ட மதுபான பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கொஞ்சமங்கலம் சாலை, பெருமாள் கோவில் சாலையில் வாகன சாலையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த டாடா ஏசி காரில் அனுமதியின்றி கடத்தி வரப்பட்ட 2400 மதுபான பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்ததோடு காரில் வந்த இருவரையும் கைது செய்தனர். அதேபோல் குமாரபாளையம் சோதனை சாவடியில் 520 மதுபாட்டில்களை கடத்தி வந்த 2 பெண்களையும் திண்டிவனம் மதுவிலக்கு காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். சென்னை போரூர் அருகே தடை செய்யப்பட்ட லாட்டரி டிக்கெட் விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இப்பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு நபர் லாட்டரி சீட் நடத்தப்பட்டு வருவதாக
ரகசிய தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற தனிப்படை போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அப்பகுதியில் லாட்டரி சீட் விற்பனையில் ஈடுபட்ட ஒரு பெண் உட்பட 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடியில் பள்ளி ஆசிரியர் வீட்டில் டியூஷன் படிக்க வரும் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு தருவதாக அப்பகுதி மக்கள் புகார் அளித்துள்ளனர். வாழையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் டேனியல் தனது வீட்டிற்கு டியூஷன் பயில வரும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு 16 வயது மாணவியை வீட்டிற்கு அழைத்து வந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். மாணவியின் அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் போலீசில் புகார் அளித்ததை அடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டனர். கும்பகோணத்தில் தமிழக பிராமணர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதன் மாநில தலைவர் பம்மல் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வரப்போகும் நாடாளுமன்ற தேர்தலில் மற்றும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அதிமுக, பிஜேபி, தேமுதிக, பாமக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து வெற்றி பெற செய்து மோடியின் கருத்தை பலப்படுத்த வேண்டும் என்பது முதல் தீர்மானம். இந்த 10% பொருளாதார ரீதியாக நலிந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு திட்டத்தை தமிழக சட்டசபையிலே நிறைவேற்றி அதை விரைவிலே அமுல்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளுமாறு தமிழக அரசை எங்களது பிராமண சங்கம் வேண்டி கேட்டுக்கொள்கிறது.